கீழே நம்ம ஒழுகாமல் இருக்கிற மந்தார இலையும் வாழை இலையும் போட்டு இந்த பேக் பண்ணிடுவாங்க, கீழே சீல் பண்ணிடுவாங்க. இதை சுற்றி நம்ம மந்தார இலை போடுவோம். மந்தார இலை வந்து ட்ரெடிஷன் ஐட்டம், அட் த சேம் டைம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக 2 மந்தார இலை ஒரு வாழை இலை போடுவோம். வாழை இலை ஏடு கிடைக்காததுனால இப்போ 3 மந்தார இலையே நம்ம போட்டுருவோம். ஓகே சார், இப்போ வந்து மூங்கில் இந்த இட்லி கூட ரெடி. இதில் இட்லி ஊற்ற நம்ம இப்போ ஒரு இட்லிக்கு உண்டானதை என்ன போடுறோம். இது வந்து பச்சரிசி 425 கிராம் பச்சரிசி, 375 கிராம் உளுந்தம்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 15 கிராம் மிளகு, 15 கிராம் சீரகம், 15 கிராம் சுக்குத்தூள் போடுவோம். தேவையான அளவு பெருங்காயம், கருவேப்பிலை, 125 ml ஆயில் போடுவோம். கோவில் இட்லி மாவுன்னு சொல்லுவாங்க சார். இது நம்ம இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அரிசி உளுத்தம்பருப்பும் ஊற வச்சுட்டு, அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு நைஸாக இருக்கும். ரவை சைஸ் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, புரியுங்க, ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். அத்தை அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு ஊற வச்சுங்க சார். 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவை பதத்துக்கு அரைக்கணும். நேரம் ஆன பிறகு இப்போ வந்து இது வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி வைக்க போகிறோம். இப்போ இட்லி வச்சாச்சு. நம்ம இட்லி வாழை போட்டு இப்போ மூட போகிறோம். நம்ம தான்
2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இட்லி ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்க. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கோசரம் கொஞ்சம் விட்டு பார்ப்போம்.